வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேக் பண்ணது டோட்டலாக 4 டயர் கேக்குக்கும் கேக் பாப்ஸ் கேக்ஸிக்கல் இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். 4 டயர் கேக்னால நான் கேக் போர்டு வந்து ட்ரம் போர்டாக எடுத்திருக்கேன். அது 14 இன்ச்சில் எடுத்திருக்கேன். இந்த 4 டயரோட ஃப்ளேவர் வந்து ஒயிட் ட்ரஃபலும் சாக்கோ ட்ரஃபலும். என்னோட ரெகுலர் கஸ்டமர் தான் ஆர்டர் கொடுத்தாங்க. நீங்களே ஒரு நல்ல ஃப்ளேவராக செஞ்சு கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால நான் ஒயிட் ட்ரஃபலும் சாக்கோ ட்ரஃபலும் சொன்னேன். பாட்டம் டயருக்கு வந்து ஒயிட் ட்ரஃபிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டயர் வந்து சாக்கோ ட்ரஃபிள், தேர்டு ஒயிட்டு, ஃபோர்த்து சாக்கோ. பொதுவாக பர்த்டே கேக்னாலே வெண்ணிலா ஃப்ளேவரில் தான் எடுப்பாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே தான் நான் ஒயிட் ட்ரஃபிளும் சாக்கோ ட்ரஃபிள்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாட்டம் டயருக்கு ஒரு லேயரில் க்ரீம் கொடுத்துட்டு சாக்லேட் கெனாஸ் ஆட் பண்ணிவிட்டு கிரேட்டட் சாக்லேட்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறேன். பாட்டம் டயருக்கு கம்ப்ளீட்டாக ஃபில்லிங், க்ரம் கோட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் டயர் கேக்கு தான் நான் செட் பண்ண போகிறேன். அதுக்கு வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 7 இன்ச்சில் ஒரு கேக் ட்ரே எடுத்து சென்டரில் ஹோல்ட் பண்ணி கிளிங் ரேப் பண்ணி வச்சிருக்கேன். ஒயிட் ட்ரஃபிளுக்கு எப்படி ஃபில்லிங்ஸ் கொடுத்தேனோ அதே மாதிரி சாக்கோ ட்ரஃபிளுக்கு சாக்கோ கெனாஸ் கொடுத்துட்டு கிரேட்டட் சாக்லேட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 4 டயர் கேக்கோட கேக் பாப், கேக்ஸிக்கல், கப் கேக்ஸ் இது எல்லாமே கேட்டிருந்தனால இந்த கேக்கோட டோட்டல் ஒர்க் வந்து எனக்கு 4 டேஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் 2 டேஸ் வந்து ஃபாண்டன்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். அடுத்து 3rd டே வந்து ஃபுல் பேக்கிங். 3rd டே பேக்கிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஈவினிங் வந்து க்ரம் கோட்டிங்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 4 டயருக்குமே க்ரம் கோட்டிங் முடிச்சு வச்சுட்டேன். க்ரம் கோட்டிங் கொடுத்து வைக்கிறதுனால நல்லா மார்னிங் செட் ஆகி ஃபைனல் கோட் கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் இயர்லியா 5 o'clockலாம் ஃபைனல் கோட்டிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கஸ்டமர் சொன்ன தீம் வந்து ஸ்னோ தீம். அவங்க போட்டோ அனுப்பிச்சது வந்து ஒயிட்டும் பர்பிளும் இருக்கிற மாதிரி. அதுக்காக நான் 2 டயருக்கு ஒயிட்டும் 2 டயருக்கு பர்பிளும் கொடுத்துருக்கேன். இப்போ கம்ப்ளீட்டா 4 டயருக்குமே ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டா 4 டயர் கேக்குக்கும் ஐசிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 24 கப் கேக்ஸ் கேட்டதுனால அதை பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கூடவே கேக் பாப்ஸ், கேக்ஸிக்கல் கேட்டதுனால அந்த ஒர்க்கையும் சைடில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரெண்டுலையுமே 6 பீஸ் கேட்டதுனால கேக் பாப்ஸுக்கு சாக்லேட் ஃப்ளேவரும் கேக்ஸிக்கலுக்கு வெண்ணிலா ஃப்ளேவரும் எடுத்திருக்கேன். இந்த பால்ல ஸ்டிக் வைக்கிறதுக்கு முன்னாடி மெல்ட் பண்ண ஒயிட் சாக்லேட்ல லைட்டா டிப் பண்ணி செட் பண்ணீங்கன்னா பால் பிரேக் ஆகி ஸ்டிக்கை விட்டு வராம இருக்கும். இந்த பால்ஸ் எல்லாமே 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. செட் பண்ண கேக் பாப்ஸ் எடுத்து மெல்ட் பண்ண ஒயிட் சாக்லேட்ல ஒரு 3 பாப்ஸும் ப்ளூ கலர் ஆட் பண்ணி அது ஒரு 3 பாப்ஸும் எடுத்திருக்கேன். ரெடி பண்ண கேக் பாப்ஸ்ல அதே கலர்ல லைட்டா சாக்லேட் கோட் பண்ணிட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸும் ஆட் பண்ணிருக்கேன். ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணி டிப் பண்ணி எடுக்கிறதுல வந்து என்னால வீடியோ எடுக்க முடியல. போன்ல சுத்தமா சார்ஜ் இல்ல, டைமும் இல்ல. ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் பண்ணும்போது அந்த வீடியோவை தனியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி ஒயிட் கலர் கேக் பாப்ஸுக்கும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒயிட் கலருக்கு ஒயிட் கலரில் ஸ்ப்ரிங்கிள்ஸும் ப்ளூ கலருக்கு சில்வர் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸும் எடுத்திருக்கேன். இதே மாதிரி கேக்ஸிக்கலுக்கும் செஞ்சு எடுத்திருக்கேன். 3 ஒயிட் கலரு, 3 ப்ளூ கலர். இப்போ இந்த 2 ஒர்க்கையுமே முடிச்சதுக்கு அப்புறம் கப் கேக் உடைய ஃப்ராஸ்டிங் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இதுக்கு எடுத்திருக்க கலர் வந்து ஒயிட்டும் பர்பிளும். மெயின் கேக்குக்கு என்ன கலர் எடுத்திருக்கோமோ அதே கலர் தான் நான் வந்து கப் கேக்குக்கு எடுத்திருக்கேன். கப் கேக் ஃப்ராஸ்டிங் கலர்லாம் கஸ்டமர் சொல்லல. நானா மெயின் கேக்குக்கு மேட்ச் ஆகிறதுக்காக ஒயிட்டும் பர்பிளும் எடுத்திருக்கேன். இந்த 24 கப் கேக்ஸ்லயுமே டாப்ல ஃபாண்டன் டாப்பரா வைக்க போறேன். கஸ்டமர் 4 கேரக்டர்ஸ் உடைய இமேஜை எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த இமேஜை தான் நான் அப்படியே ஃபாண்டன்ட்ல ரெடி பண்ணியிருக்கேன். மெயின் கேக்லயும் ஃபாண்டன்ட் ஒர்க் இருக்கு. அதனால மெயின் கேக்கு செஞ்ச ஃபாண்டன்ட் ஒர்க்கு, கப் கேக்கு செஞ்ச ஃபாண்டன்ட் ஒர்க் எல்லாமே தனியா வீடியோ அப்லோட் பண்றேன். இதுல சேர்த்து அப்லோட் பண்ணேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போகும். லாஸ்டா 6 கப் கேக்ஸ் மட்டும் ஒயிட் கலர்ல நார்மலா டிசைன் கொடுத்துட்டு சென்டர்ல ஒரு ஸ்டார் மாதிரி வச்சிருக்கேன். இதை கரெக்டா ஃபினிஷிங்கா கொடுக்கணும் அவசியமே இல்லை. இதை நான் அப்படியே ஸ்மூத் பண்ணி தான் விட போறேன். கப் கேக் உடைய ஃபாண்டன்ட் டாப்பர்ஸ் நேம் ரெயின்டீர், போலர் பியர், பென்குயின், ஸ்னோமேன். இந்த 6 பீசஸ்மே போலர் பியருக்காக பண்றேன். அதனால டாப்ல ஸ்மூத் பண்ணி விட்டுட்டு டாப்ல கிரேட் பண்ண சாக்லேட் ஃபுல்லா தூவி விட போறேன். இதுக்கு சாக்லேட் பதிலாக நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் கூட தூவி விடலாம். அதுக்கப்புறம் ஐஸ் நோஸுக்கு பிளாக் கலர் ஃபாண்டன்ட்ல தான் நான் எடுத்திருக்கேன்.
கப் கேக்ஸ் மெயின் கேக்ஸ் எல்லாமே சேஃப்டியாக பேக் பண்ணி அவங்க சொன்ன பார்ட்டி ஹாலுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கேன். அங்கே போய் தான் கேக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபாண்டன்ட்டும் வைக்க போகிறேன். அங்கே உள்ள என்ட்ரி ஆகும்போதே பேபி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதியிருந்தாங்க. கூடவே ஒரு ட்ரீயோட ஃப்ரேம் இருந்தது. பக்கத்தில் பெயிண்ட்டும் வச்சுருந்தாங்க. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் அந்த ட்ரீயோட ஃப்ரேமில் வைக்க சொல்லியிருந்தாங்க. நமக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த பெயிண்ட்டை டச் பண்ணி நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போகும்போது பேபியை ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே பேபியை பார்த்து ஒரு விஷ் பண்ணிட்டு ஸ்டேஜ் டெக்கரேஷன் எல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸ்னோ தீமுக்கு ஏற்ற மாதிரியே சிம்பிளாக டெக்கரேஷன் கொடுத்துட்டு 4 கார்னர்லையுமே பலூனும் செட் பண்ணிட்டு பேபியோட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது. வேடிக்கை பார்த்ததெல்லாம் போதும், வந்த வேலையை பார்ப்போம்னு என்னோட பாக்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி செட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த கேக்கை பார்த்தீங்கன்னா 4 டயருமே சாஞ்ச மாதிரியே இருக்கும். அதுக்கு காரணமே அந்த டேபிள் தான். டேபிளை எந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணாலும் ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரியே நின்றுட்டு இருந்துச்சு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபாண்டன்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரியே கஸ்டமர் மெயின் கேக்கில் ஒரு குட்டி இக்லூ வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நான் குட்டியாக ஒரு இக்லூ ரெடி பண்ணி அது மேலே ஒரு குட்டி பென்குயின் நிற்கிற மாதிரி தான் நான் செஞ்சிருந்தேன். கூடவே ஆர்டிக் பாக்ஸ், ஸ்னோ ட்ரீ இதெல்லாமே கேட்டிருந்தாங்க. ஃபாண்டன்ட்ல அதையும் சேர்த்து ரெடி பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு கேக்கு ரொம்ப கொசன்லாம் தெரியக்கூடாது, அங்கங்கே இருந்தால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த 4 டேஸாக ஃபாண்டன்ட்டு கேக் ஒர்க்லாம் பண்ணும்போது ஃபைனல் அவுட்புட் எப்படி வரும்னு பார்க்குறதுக்கு எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இருந்தாலும் ஒரு பக்கம் பயமாக இருந்தது. கஸ்டமர் கேட்ட மாதிரியே கரெக்டாக சக்ஸஸாக செஞ்சு கொடுத்துடணும்னு. நம்ம ஃபாண்டன்ட் என்ன தான் ரெடி பண்ணாலும் அதை கரெக்டாக ட்ரை பண்ணி கொண்டு வந்தால் தான் மெல்ட் ஆகாமல் இருக்கும். நான் ரெடி பண்ண இந்த ட்ரீயில் ஸ்னோ எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக பவுடர் சுகரை லைட்டாக டஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மெயின் கேக் மட்டும் இல்லை, கப் கேக்கு, கேக்ஸிக்கல், கேக் பாப்ஸ் வரைக்கும் நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், எப்படி ஃபைனல் அவுட்புட் கொண்டு வந்திருக்கேங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கப் கேக்கு, மெயின் கேக்கு, கேக் பாப், கேக்ஸிக்கல் எல்லாமே செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஸ்னோ எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக தான் பவுடர் சுகர் டஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ட்டி ஹால் ஏசி ஹால் தான். ஃபேன் ஆன் பண்ணவே இல்லை ஸ்டார்டிங்கில் இருந்து. நான் ஃபினிஷிங் பண்ணும்போது யார் ஃபேன் ஆன் பண்ணாலே தெரியலை. பவுடர் சுகர் நான் ஒரு பக்கம் டஸ்ட் பண்ணேன், அது வேறு பக்கமாக பறந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக எல்லாத்துக்கும் டஸ்ட் பண்ணி முடித்தேன். கஸ்டமருடைய கேமராமேன் நீங்கள் டஸ்ட் பண்ணுறத நான் வீடியோ எடுக்கணும், மறுபடியும் ஒன்ஸ் மோர் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொன்னதுனால நான் மறுபடியும் டஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் மாதிரியே பார்க்கறதுக்காக நல்லா இருக்கும்னு சொல்லி வீடியோ கேப்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. கம்ப்ளீட்டாக என்னோடய ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் என்னோடய திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். பக்கத்தில் கஸ்டமர் அவங்க கொண்டு வந்த சாக்லேட்ஸு, டால் எல்லாமே ஒரு டேபிளில் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் என்கிட்ட வந்து உங்கள் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டாங்க. நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதா எடுத்துக்கோங்க அப்படின்னு. பார்ட்டி முடிய வரைக்கும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னு சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம், என்னோடய கேக் ஒர்க் எப்படி இருக்குது, ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க ரொம்ப சூப்பராக இருக்குது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. இந்த டோட்டல் கேக்கோட அவுட்புட்டை நீங்களே பாருங்கள். ஃபைனலாக கேக் கட் பண்ண வந்துட்டாங்க. ஆனால் இதில் என்ன ஒன்றுனா, நான் நைஃபும் கேண்டிலும் கொண்டு வர மறந்துட்டேன். எல்லாம் பேக் பண்ண நான் அந்த 2 மட்டும் வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் வேகமாக ஒரு பக்கத்தில் ஒரு ஷாப்புக்கு போய் 2யுமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். பேக்ரவுண்ட் டெக்கரேஷனோட என்னோட கேக் கலர்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்சாக இருந்தது. லாஸ்ட்டாக கஸ்டமர்லேருந்து எல்லாருமே கேக் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி
எல்லாருமே விஷ் பண்ணாங்க. எனக்கு கேட்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோட 4 days ஒர்க் சக்ஸஸாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இந்த டோட்டல் கேக்கில் நான் பண்ணியிருக்கிற ஃபாண்ட் ஒர்க் எல்லாமே டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஒர்க்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு ரெட் கலர் ஹார்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். அப்படியே என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.